தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் தீயை எதிர்த்து போராடும் வரும் வாரங்கள் கடினமானதாக இருக்கும் என எமனுவல் மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரான்சில் காட்டுத்தீ தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் சங்கம் மக்களை உதவிக்கு வருமாறு அழைத்துள்ளது. பிரான்சில் காட்டுத்தீ அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு முதல் கட்ட இழப்பீடுகள் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரான்ஜ் பீக் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 200 GB டேட்டா இலவச இணைய தரவை வழங்குகின்றன. பிரான்சில் பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்தியுள்ள காட்டுத்தீ தொடர்பில் 92 சிறுவர்கள் உட்பட 263 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் ஜூலை 30 23 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் அகதிகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெறும் தேசிய நீதிமன்றம் புதிய முகவரிக்கு மாற்றம் செய்யப்படுகின்றது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டு பேர் பத்தி மாத்தி விளாடம். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் தீயை எதிர்த்து போராடும் வரும் வாரங்கள் கடினமானதாக இருக்கும் என குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரான் செவ்வாய்க்கிழமை போதோ நகரத்திற்கு சென்று ஜிரோந்த் பகுதியில் தொடர்ந்து பரவி வரும் மிகப்பெரிய காட்டுத்தீயை எதிர்த்து போராடும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவசர பணியாளர்களுக்கு அரசின் ஆதரவை நேரடியாக தெரிவித்திருந்தார். வரும் வாரங்கள் கடினமானவையாக இருக்கும், தொடர்ந்து உறுதியாக நிற்க வேண்டும். இந்த பெரும் தீ ஏற்கனவே சுமார் 42,000 ஹெக்டேயர் நிலப்பரப்பை அளித்துள்ளது. சில நாட்கள் தீவிரம் குறைந்திருந்தாலும் வெப்பநிலை மீண்டும் உயரத் தொடங்கியிருப்பதால் தீ மீண்டும் பல இடங்களில் பரவி வரும் நிலை காணப்படுகின்றது. அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். தீயணைப்பு வீரர்கள், மீட்பு படைகள் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு முழு ஆதரவு வழங்க வேண்டும். இப்போதைய அவசர நிலையில் குற்றச்சாட்டுக்கள் அல்லது மதிப்பீடுகளை விட முதலில் தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மேக்ரான் வலியுறுத்தியுள்ளார். இது போரின் நடுவில் இருக்கும் நேரம். இப்போது அனுபவ பகுப்பாய்வு செய்வதற்கான நேரம் அல்ல. ஒன்றுபட்டு எல்லா இடங்களிலும் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும் என்று மேக்ரான் தெரிவித்துள்ளார். பிரான்சில் காட்டுத்தீ தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் சங்கம் மக்களை உதவிக்கு வருமாறு அழைத்துள்ளது. பிரான்சில் பல இடங்களில் காட்டுத்தீ பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தன்னார்வ தீயணைப்பு வீரர்கள் சங்கம் பொதுமக்களிடம் உதவிக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றது. ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பங்களிக்க விரும்பும் நபர்களை அடையாளம் காணும் முயற்சியை இந்த சங்கம் தொடங்கியுள்ளதாக அறிவித்திருக்கின்றது. முன்னாள் தீயணைப்பு வீரர்கள், சுகாதார பணியாளர்கள், உணவு தயாரிப்பு மற்றும் வளங்கள் துறையில் அனுபவம் மிக்கவர்கள், தளவாட உதவி தெரிந்தவர்கள், தங்குமிடம் ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள், போக்குவரத்து உதவி வழங்கக்கூடியவர்கள் போன்ற திறன்கள் கொண்டவர்கள் உதவிக்கு அழைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பு குறிப்பாக ஜிரோந்த் பகுதியில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காட்டுத்தீ உட்பட பிரான்ஸ் முழுவதும் பரவி வரும் பல தீயணைப்பு அவசர நிலைக்கு உதவுவதற்காக விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் காட்டுத்தீ மனிதர்களையும் இயற்கையையும் மட்டுமல்லாமல் உள்ளூர் பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதித்திருக்கின்றது. அதனால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் அரசு அவசர நிவாரண நடவடிக்கைகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றது. காட்டுத்தீ அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு முதல் கட்ட இழப்பீடுகள் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வழங்கப்படும் என தற்பொழுது அறிவித்தல் வெளியாகியுள்ளது. பிரான்சில் ஏற்பட்டுள்ள பெரும் காட்டுத்தீயினால் பாதிக்கப்பட்டுள்ள நிறுவனங்களுக்கு உதவுவதற்கான முதல் நிதி உதவிகள் ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வழங்கப்படும் என்று தொழில் மற்றும் சமூக ஒற்றுமை அமைச்சர் ஜோன் பியர் பர்னாடு தெரிவித்துள்ளார். காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட சுமார் 500 நிறுவனங்கள் உதவி பெற விண்ணப்பித்துள்ளன. ஒரு நிறுவனம் காட்டுத்தீ, இயற்கை பேரழிவு போன்றவற்றால் தற்காலிகமாக இயங்க முடியாத நிலை ஏற்பட்டால் ஊழியர்களை முழுமையாக வேலை இழக்கச் செய்யாமல் வேலை நேரத்தை குறைத்து அரசு உதவி மூலம் அவர்களுக்கு வருமான பாதுகாப்பு வழங்கும். ஜிரோந்த் பகுதியில் தொடரும் பெரும் தீ காரணமாக சில நிறுவனங்கள் மூடப்படும் செயல்பாடு குறைந்தும் உள்ளது. சுற்றுலா, உணவகம், தங்குமிடம், சிறு வணிகங்கள் போன்ற துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் அவசர நிதி உதவிகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி அலமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள் பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும் அறிய தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்றியும் வண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வங்கியில் கடன் கேட்டால் கொடுத்து விடுகின்றார்கள். எங்களுடைய வங்கி அட்டையில் நாங்கள் கடன் கேட்டாலும் தந்து விடுகிறது. ஆனால் நிறையவே கடன் எடுத்துவிட்டு அதனை திருப்பி செலுத்துகின்ற பொழுதுதான் சிரமம் ஏற்படுகிறது. இதற்கு நீங்கள் ஏதாவது வழிவகை வைத்திருக்கின்றீர்களா? எங்களோட சொல்யூஷன் வந்து மொத்த வங்கி கடனை ஒன்றிணைத்து மாத கட்டணத்தை குறைத்து உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். கார்தினோ காதுலிஸ்
இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30ஆம் தேதி நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்வர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29ஆம் தேதி லண்டனில் இருந்து புறப்பட்டு 30ஆம் தேதி திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 075963758003. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி தொடர்பு வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒராஞ்ச், பியூக் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் 200 GB டேட்டா இலவச இணைய தரவை வழங்குகின்றன. லோந்த், ஜிரோந்த் பகுதிகளில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய காட்டுத்தீ காரணமாக 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இந்த அவசர நிலையை கருத்தில் கொண்டு பிரான்சின் முக்கிய தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ஒராஞ்ச், பியூக் நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் இணைய வசதியை இலவசமாக வழங்குவதாக அறிவித்திருக்கின்றன. தீயினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு 200 GB மொபைல் இலவச சேவை டேட்டா. இந்த சலுகை ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். குடும்பங்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்துடன் தொடர்பில் இருப்பதற்கு இணைய வசதி மிகவும் அவசியமாகியுள்ளது. தகவல், எச்சரிக்கை, செய்திகள், குடும்ப தொடர்புகள் போன்றவற்றுக்கு மொபைல் இணையம் முக்கிய பங்கு வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் பெரும் அனர்த்தத்தை ஏற்படுத்தியுள்ள காட்டுத்தீ தொடர்பில் 92 சிறுவர்கள் உட்பட 263 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரான்சில் இந்த காட்டுத்தீ பருவம் தொடங்கியதில் இருந்து காடுகளில் ஏற்பட்ட தீ சம்பவங்கள் தொடர்பாக 92 சிறுவர்கள் உட்பட 263 பேர் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. தீ ஆரம்பித்ததற்கு காரணமானவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காட்டு தீயை திட்டமிட்டு ஏற்படுத்துவது அல்லது அலட்சியத்தால் பெரிய சேதத்தை ஏற்படுத்துவது பிரான்ஸ் சட்டத்தில் மிக கடுமையான குற்றமாக கருதப்படுகின்றது. குற்றத்தின் தன்மை, உயிரிழப்பு, சேதத்தின் அளவு போன்றவற்றை பொறுத்து அமையும். நீண்டகால சிறை தண்டனை, அதிகளவான அபராதம், ஏனைய சட்ட நடவடிக்கைகள் விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிரோந்த், லோந்த் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும் தீ பரவி வரும் நிலையில் தீ மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதா என்ற கோணத்திலும் பிரான்ஸ் அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். 263 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது காட்டு தீ தொடர்பான குற்றங்களை தடுப்பதில் அரசாங்கம் எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கையை எடுத்துக்காட்டுகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள்
மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக்கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்சில் ஜூலை 30ஆம் தேதி 23 மாவட்டங்களுக்கு வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் வானிலை ஆய்வு நிறுவனம் மெத்தியோ பிரான்ஸ் வியாழக்கிழமை 23 மாவட்டங்களுக்கு கனிக்குயில் கடும் வெப்ப அலைக்கான செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த எச்சரிக்கையானது அதிக வெப்பம் காரணமாக மக்களின் உடல் நலத்திற்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலை உள்ளது என்பதாகும். குறிப்பாக முதியவர்கள், குழந்தைகள், நோயாளிகள், வெளியில் வேலை செய்கின்றவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. போதுமான அளவு தண்ணீர் அருந்துதல், மதிய நேர வெயிலை தவிர்த்தல், குளிர்ச்சியான இடங்களில் இருப்பது போன்ற முன்னெச்சரிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகின்றது. ஜிரோந்து மாவட்டமும் இந்த பட்டியலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அங்கு ஏற்கனவே மிகப்பெரிய காட்டு தீயுடன் போராடி வரும் நிலையில் மீண்டும் உயரும் வெப்பநிலை தீயணைப்பு நடவடிக்கைகளுக்கு மேலும் சவாலாக இருக்கலாம் என கருதப்படுகின்றது. பிரான்சில் அகதிகள் தொடர்பான விசாரணைகள் நடைபெறும் தேசிய நீதிமன்றம் CNDA புதிய முகவரிக்கு மாற்றம் செய்யப்படுகின்றது. பிரான்சில் அரசியல் தஞ்சம் கோரும் நபர்களின் விண்ணப்பம் ஒஃப்ராவால் நிராகரிக்கப்படும் நிலையில் அகதிகளின் மேன்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் தேசிய நீதிமன்றம் தனது தற்போதைய அலுவலகத்தில் இருந்து புதிய வளாகத்திற்கு மாற்றப்படுகின்றது. ஆகஸ்ட் 24 முதல் இடமாற்ற பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. செப்டம்பர் முதல் அனைத்து விசாரணைகள், மேன்முறையீட்டு நடவடிக்கைகள் மற்றும் சேவைகள் அனைத்தும் புதிய முகவரியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. CNDA 35 ரூ குவியே 93 555 மொன்ட்ரோய் என்ற முகவரியில் இருந்து கோ நேஷனல் டு த்ரோட் d'Asile CNDA 13 +2 ஜெனரல் டு கால் 93 100 மொன்ட்ரோய் என்ற புதிய முகவரிக்கு மாற்றப்படுகின்றது. பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ.
பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.